Hello children, இந்த வீடியோல நம்ம CBSE Max Grade 8க்கு NCERT ஓட நியூ சிலபஸ் தான் பார்க்க போறோம். Chapter 1 A Square and a Cube. Section 1.1 Square Numbersல நம்ம லாஸ்ட் வீடியோல பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்க்கும் அண்ட் ஆட் நம்பர்ஸ்க்கும் எப்படிலாம் ரிலேட் ஆயிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த பார்ட் 3 வீடியோல பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்க்கும் அண்ட் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்க்கு எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்றத நம்ம இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்ன்றது நேச்சுரல் நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணி வர ரிசல்ட்ஸ் தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். ஸோ இது நல்லா ஞாபகம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி ட்ரையாங்குலர் நம்பர்ஸும் நம்ம ஞாபகப்படுத்திக்கலாமா? டு யூ ரிமெம்பர் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிள் நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பிக்டோரியல் வேலையை கொடுத்துட்டு இருக்காங்க. ட்ரையாங்கிள் நம்பர்ஸோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1, 3, 6, 10, 15 இந்த மாதிரி தான் பேட்டர்ன் இருக்கும். ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்குலர் நம்பர் 1னா ஃபர்ஸ்ட் ட்ரையாங்குலர் நம்பர் கூட 2 ஆட் பண்ணுங்க. 2 ஆட் பண்ணா நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் நம்பர் கிடைக்கும். தட் இஸ் 3. ஓகே, செகண்ட் ட்ரையாங்கிள் நம்பர் கிடைச்சிச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் நம்பர் கூட 2 ஆட் பண்ணா நம்மளுக்கு செகண்ட் ட்ரையாங்கிள் நம்பர் கிடைச்சிச்சு. இப்போ செகண்ட் ட்ரையாங்கிள் நம்பர் கூட நம்ம 3 ஆட் பண்ணா நெக்ஸ்ட் தேர்ட் ட்ரையாங்கிள் நம்பர் கிடைக்கும். 3 + 3 6 இருக்கா? நெக்ஸ்ட் ட்ரையாங்குலர் நம்பர் கூட இப்போ பாருங்க 2 ஆட் பண்ணிருக்கோம், 3 ஆட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம 4 ஆட் பண்ணணும். ஸோ 6 கூட 4 ஆட் பண்ணா 10 கிடைச்சதா? நெக்ஸ்ட் 10 கூட 5 ஆட் பண்ணா 15. நெக்ஸ்ட் 15 கூட 6 ஆட் பண்ணோம். இந்த மாதிரி தான் கண்டினியூஸ் ஆயிட்டே இருக்கும். இதுதான் ட்ரையாங்கிள் நம்பரோட பேட்டர்ன். ஓகே, ஸோ ஞாபகம் வந்துடுச்சா? இப்போ இந்த ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் வந்து நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் கூட எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றது பாருங்க. Can you see any relation between triangular numbers and a square numbers? இப்போ இதுல இருந்தே இப்போ ஸ்கொயர் நம்பர்ஸ்னா என்ன நம்மளுக்கு தெரியும். தட் இஸ் அதுவும் நான் இங்க ரைட் பண்ணிட்டுமா? ஸ்கொயர் நம்பர்ஸ் இங்க கீழே நான் இங்க ரைட் பண்ணிடுறேன். 1 ஸ்கொயர் இஸ் 1, 2 ஸ்கொயர்ன்றது 4, 3 ஸ்கொயர்ன்றது 9, நெக்ஸ்ட் 4 ஸ்கொயர்ன்றது 16, 5 ஸ்கொயர் 25. இது எல்லாமே என்னது? ஸ்கொயர் நம்பர்ஸ். இது வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் இங்க ரைட் பண்ணிருக்கேன். ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் இங்க ரைட் பண்ணிருக்கேன். இப்போ இதுல எப்படி ரிலேட் பண்ணலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்குலர் நம்பரும் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் நம்பரும் சேம் தான். அண்ட் 1 + 3 ஆட் பண்ணா நம்மளுக்கு ரிசல்ட் என்ன? 4ஆ வருதா? அதே மாதிரி 3 + 6 ஆட் பண்ணா நம்மளுக்கு 9. நெக்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர் வருதா? 6 + 10 ஆட் பண்ணா 16 வருதா? 10 + 15 நம்மளுக்கு 25. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர் நம்மளுக்கு கிடைக்குதா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, சம் ஆஃப் 2 கான்சிக்யூட்டிவ்னா என்ன? அடுத்து வர ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் ஆட் பண்ணா நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும். இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கும் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்க்கும் இருக்கிற கனெக்ஷன் என்ன? அதுவே நான் இங்க ரைட் பண்ணிட்டுமா? ஸோ சம் ஆஃப் 2 கான்சிக்யூட்டிவ் sum of 2 consecutive triangular numbers is a perfect square. அது ஒரு perfect square-ஆ இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். இதுல இருந்து கேன் யூ சி எனி ரிலேஷன் பிட்வீன் ட்ரையாங்குலர் நம்பர் அண்ட் ஸ்கொயர் நம்பர் கேட்டிருக்காங்களா? அதுக்கு இந்த ரிலேஷன் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது இதுல இருந்து. ஓகே, எக்ஸ்டெண்ட் த பேட்டர்ன் ஷோன் அண்ட் ட்ரா த நெக்ஸ்ட் டேர்ம். ஸோ இப்போ கீழே வந்து ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் டேர்ம் வந்து ட்ரா பண்ண போறோம். ஓகே, ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது இங்க பிக்டோரியல் வேல கூட கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 2 கன்சிக்யூட்டிவா இருக்கிற ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் ஆட் பண்ணா நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்குது இல்லையா? ஸோ அதுதான் இவங்க பிக்டோரியல் வேல கூட ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 ட்ரையாங்குலர் நம்பர் 1ம் 3 தானே ஃபர்ஸ்ட் 2 ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். ஸோ அது ரெண்டும் கம்பைன் பண்ணிட்டாங்க. இங்க இருக்கிற ஸ்பேஸ்ல வந்து இந்த டாட் வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அப்போ நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்குதா? ஓகே, ஸோ எத்தனை டாட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 4 டாட்ஸ் இருக்கா? விச் ஈக்குவல் டு 4. 4ன்றது என்ன? 2 ஸ்கொயர் தானே 4.
ஸோ 2 consecutive triangular number ஆட் பண்ணா நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்குதா? அதே மாதிரி நெக்ஸ்ட் 3யும் 6ம் என்ன பண்றாங்க? 3யும் 6ம் ஆட் பண்ணிக்கிறாங்க. 3 6. ஸோ இங்க ட்ரையாங்கிள் நம்பர் இருக்கு இல்லையா? இந்த 3 வந்து இங்க இன்வெர்டடா இப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஸ்மால் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி வருமா? இங்க ஒரு டாட், இங்க ஒரு டாட், இங்க. ஓகே, அப்போ ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆயிடுச்சா? 3 + 6 9, 9 = 3 ஸ்கொயர். ஸோ வந்துருச்சா? அதே மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6ம் 10ம் ஆட் பண்றாங்க. 6ம் 10 ஆட் பண்ணா நம்மளுக்கு 16 கிடைக்குதா? which is 4 ஸ்கொயர். நம்மளுக்கு 4ன்றது ஐ மீன் 16ன்றது இட்ஸ் a perfect ஸ்கொயர். 4 ஸ்கொயர்ன்றது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைச்சதா? ஸோ இதுல ஸ்கொயர் ஷேப் பண்றப்போ இந்த சைடு பாருங்க, இந்த சைடு 4 டாட்ஸ், இந்த சைடும் 4 டாட்ஸ். ஸோ 4 × 4 16 டாட்ஸ் இதுல இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம டிரா பண்றப்போ நம்ம நெக்ஸ்ட் ட்ரையாங்குலர் நம்பர் என்ன? இங்க 6ம் 10ம் ஆட் பண்ணிருக்காங்களா? நெக்ஸ்ட் வந்து 10ம் 15 தான் நம்ம ஆட் பண்ணுமா? அது இங்க ரைட் பண்ணிக்கலாமா? ஸோ 10 + 15, 10 + 15 எவ்வளோ? 25. அப்போ 25ன்றது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா 5 ஸ்கொயர்னு ரைட் பண்ணலாமா? ஓகே, ஸோ இது இவங்க எப்படி ரைட் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி பேட்டர்ன்ல நம்ம ரைட் பண்ணிட்டோம். இப்போ இதுங்கள வந்து 16 டாட்ஸ் இருக்கா? அப்போ இங்க நம்மளுக்கு 25 டாட்ஸ் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ இங்க 25 டாட்ஸ். ஸோ 25 இருக்கிற ஸ்கொயர் ஷேப்ல ஒரு டாட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டுமா? இப்போ இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ண? 10 + 15 தானே ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை டாட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு 15 டாட்ஸ் இருக்கு. இங்க வந்து 10 டாட்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 டாட்ஸ். ஸோ 15 + 10 25. ஸோ இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் இமீடியட்டா இருக்கிற ட்ரையாங்கிள் நம்பர்ஸ் நம்மளுக்கு ஆட் பண்ணா நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்க்கும் ஆட் நம்பர்ஸ்க்கு எப்படி ரிலேட் பண்ணலாம், கனெக்ட் பண்ணலான்றதும், அண்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்க்கும் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்க்கு எப்படி கனெக்ட் பண்ணலான்றதும் பார்த்துருக்கோம் இல்லையா? இதெல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸோட நம்ம ரிலேட் பண்ணி லேர்ன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்ஸ் இருக்கு. இந்த ஸ்கொயர் ரூட்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் சில்ட்ரன். தேங்க்யூ.